கன்னியாகுமரி மக்களவை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் கடற்கரையோர கிராமங்களில் உள்ள தேவாலயங்களுக்கு சென்று பங்கு தந்தையர்களை சந்தித்து ஆசி பெற்று வருகிறார். இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கால்வின் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். கால்வின், இது தொடர்பான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அமருத். 2024 பாராளுமன்ற தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்காக பல்வேறு கட்சிகளும் தங்கள் வேட்பாளர்களை அறிவித்த நிலையில் அதன் வேட்பாளர்கள் தற்போது தீவிர வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக திமுக கூட்டணி கட்சியின் காங்கிரஸ் வேட்பாளராக விஜய் வசந்த் அறிவிக்கப்பட்டுள்ளார். வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது முதல் அவர் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு கோயில்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வந்த நிலையில் நேற்று கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமலையன் சுவாமி கோயிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தனது பிரச்சாரத்தை கோவிலின் முன்பு இருந்து துவங்கினார். நேற்று அந்த பகுதியில் உள்ள இடங்களில் பிரச்சாரம் செய்த அவர் இரவில் அவருக்காக பிரச்சாரம் செய்த திமுக நிர்வாகி கனிமொழியுடன் குமரி மாவட்டத்தில் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்நிலையில் இன்று காலையில் கடற்கரையோர கிராமங்களில் உள்ள தேவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்தார். பின்னர் அந்த கோயில்களின் பங்கு தந்தைகளையும் அந்த பகுதி முக்கிய நிர்வாகிகளையும் சந்தித்து ஆசி பெற்று வருகிறார். அதன்படி இன்று காலையில் ஆரோக்கியபுரம், சின்னமுட்டம், கன்னியாகுமரி, கோவளம் கோயில்களில் வழிபாடு செய்துவிட்டு அங்குள்ள பகுதிகளில் முக்கிய நிர்வாகிகளிடம் பேசி வருகிறார். அவருடன் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கட்பட், நாகர்கோயில் மேயர் மகேஷ், கன்னியாகுமரி பேரூராட்சி தலைவர் குமரி ஸ்டீபன், அகஸ்வரம் தெற்கு ஒன்றிய திமுக செயலாளர் பாபு உள்ளிட்ட திமுக கட்சிகளின் நிர்வாகிகள் உள்ளனர். அமருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கால்வின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.